ஒரு கழுகு என்ன பண்ணதான் வேகமாக மேலே இருந்து பறந்து வந்து ஒரு மரநாயின்னு சொன்ன தெரியும் இல்லையா, அந்த மரநாயை வேகமாக வந்து அந்த கழுகு பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்படி தூக்கிட்டு அது பறக்கும் பொழுது இந்த மரநாய் மேலே பிடிச்சிட்டு இருந்தது. இந்த மரநாய் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது சாடி அதனுடைய கழுத்தை பிடிச்சிருச்சு. அந்த கழுகுடைய கழுத்தை அது பிடிச்ச உடனே அந்த கழுகும் செத்தது. அங்கேருந்து மேலே விழுந்தா என்ன ஆகும்? கழுகும் செத்தது, அந்த மரநாயும் செத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எதை பிடிக்கிறோம்? மரநாயை பிடிக்கிறோமா, கர்த்தரை பிடிக்கிறோமா, அவருடைய வசனத்தை பிடிக்கிறோமா, அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிக்கிறோமா, உலகத்தான் சொல்ற உலகத்தானுடைய அந்த வார்த்தையை பிடிக்கிறோமா, வேதம் சொல்லுகிற வேத வார்த்தையை நாம பிடிக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆகையினால எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று இந்த வசனத்தை வாசிக்க வேண்டிய விதமா எல்லாரும் சேர்ந்து படிங்க. உனக்குன்ற இடத்துல எனக்குன்னு போட்டு படிங்க. இந்த வசனத்தை எல்லாரும் உள்வாங்கி படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ரெண்டு விதத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒன்று, ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, ஒன்று நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா உங்களை சுற்றி உள்ளவர்கள் முதல்ல பொறாமைப்படுவாங்க. அடுத்தவர் பொறாமைப்படும்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்று, உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். இந்த பயம் எப்படி வரும் அப்படி சொன்னா, ஒரு மனிதனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது பொருளாதாரம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, போகும்பொழுது ஒரு டிச்சில் வந்து கை தவறி ₹1 காயின், உங்களுடைய ₹1 காயின் வந்து கை தவறி அந்த டிச்சில் விழுந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? ஐயோ அது டிச்சு நாற்றம் பிடிச்சது, ₹1 தானே, போனா போகட்டும் சொல்லி என்ன செய்திருவோம்? விட்டுருவோம். அது ₹1 காயினா இருந்தா விட்டுருவோம். ஆனா அதே அந்த டிச்சுக்குள்ள 1 பவுன் மோதிரம் உங்க கையில இருந்து விழுந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன செய்வீங்க? ஐயோ அதை முதல்ல எடுத்து அதை வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதனுடைய தரம். கவனிங்க, விழுந்த இடம் ஒன்னா இருந்தாலும் பொருளின் தரத்தை வைத்து தான் இந்த உலகம் மதிக்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, உங்களுடைய தரத்தை உயர்த்த ஒரே வழி, சின்ன பிள்ளைங்களா இருந்தா நீங்க நல்லா படிங்க. உங்களுடைய படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய, உங்களுடைய தரத்தை மாற்றக்கூடிய ஒன்று நல்லா படிங்க. எவ்வளவு தூரம் உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் படித்தா அந்த படிப்பு உங்களுடைய தரத்தை உயர்த்தும். வயதானவங்க உங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இப்போ நீங்கள் போய் படிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வேத வசனத்தை பிடித்து கொள்ளலாம். இந்த வேத வசனத்தை பிடித்த முதிர் வயதிலும் நீங்கள் கனி தந்து செழுமையாக இருப்பீங்க. அப்போ சின்ன பசங்க படித்தா போதும்னா, படிப்போடு கூட கர்த்தரை பிடிங்க. அந்த கர்த்தரை பற்றுகிற அந்த வழிதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது 2 காரியம் நடக்கணும்னு சொன்னேன். ஒன்று, நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, இன்னைக்கு வேதத்திலிருந்து சில மனிதர்களை குறித்து பார்க்கலாம். போன வாரத்தில் ஆபிரகாமை குறித்து படித்தோம். ஆபிரகாம் அவர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உன் வம்சம் உனக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். அவரும் அதே போல வாக்குத்தத்தத்தை பிடித்து கடந்து வந்தார். வந்து வசனத்தை பிடித்து வரும் பொழுது, அதே ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது ஒரு பெரிய பஞ்சம் வந்ததை படிக்கிறோம். அப்படி பெரிய பஞ்சம் வந்ததுனால அவர் என்ன செய்கிறார்? எகிப்துக்கு போகிறார். எகிப்துக்கு போன உடனே எகிப்தில் அந்த ஊர் மக்களை பார்த்து இவர் சொல்கிறார், ஆபிரகாம் அவருடைய மனைவி பார்த்து, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் பாரு எப்படி இருக்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஒருவேளை இங்கே நீ யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? என் சகோதரின்னு சொல்கிறேன். நீ என்ன பண்ணு? சகோதரன்னு சொல்லு. ஏன்னு சொன்னால் நீ அழகாக இருக்கிறதுனால என்னை கொன்று உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே போல் நடக்கிறது என்னன்னு சொன்னால், அரண்மனை பார்வோன்னு வரல என்னதான் பேச்சு,
ஊருக்குள்ள ஒரு அழகி வந்திருக்கிறான்னு தான் அங்கே பேச்சா இருந்தது. அதே போல் அவளை தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போன உடனே இவனுடைய மனது எவ்வளவு பாடுபட்டிருக்கும். வேதம் சொல்லுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் பாடுகள் நம்மை வீழ்த்துவதற்கு அல்ல, இந்த வெறுமை இந்த வறுமை ஒரு இயலாமை இது எல்லாமே வீழ்ச்சிக்கல்ல, நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு இது ஒரு ஆயுதமா நமக்கு வாய்க்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எந்த ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியை தேவன் விரும்பவே இல்லை. ஏன்னா தேவன் மனிதனை தேவ சாயல்ல படைத்தார். மனிதன் விழுந்து போக கூடாது. ஒவ்வொரு மனிதனும் எழுந்து இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில உயரணும். இயேசுன்னு சொல்லி வேதத்தை எடுத்த அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய திட்டம். கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது. ஆனா அதே பிரச்சனை அவனுடைய மனைவி அழகா இருக்கா, தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போனப்போ அந்த தேசத்தில் இருக்கிற எகிப்தினுடைய மன்னன் பார்வோன் இருக்கான் பார், அவன் என்ன செய்தான், அழகான பொண்ணு கூட்டிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இதெல்லாம் நீ வச்சுக்க, இந்த பொண்ணை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போனான். நடந்ததை ஆண்டவர் அவனை சந்திச்சார். மகா வாதையினால அந்த பார்வோனுடைய குடும்பம் எல்லாம் வாதைக்குள்ள கடந்து போன உடனே ஆண்டவர் அவனிடத்துல இடைப்பட்ட உடனே திருப்பி ஆபிரகாமை கூப்பிட்டான். ஏன்பா உன் மனைவியா இருக்கும்போது ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அவளுடைய மனைவியை அவகிட்ட கொடுத்துட்டான். அவனுக்கு கொடுத்திருந்த ஆசையையும் அவங்கிட்ட கொடுத்துட்டான். பஞ்சத்துக்காக போனா ஒரு பிரச்சனையை சந்திச்சான். அதே பிரச்சனையை ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். இன்னைக்கு நான் அதான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற தேவனால முடியும். தேவன் அற்புதங்களை செய்கிறவர். இப்ப நீங்க வேதத்துல திருப்பி நாம படிக்கலாம் பாருங்க. உபாகமம் புத்தகம் 28வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு, இதுல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டா நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிருவே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆசீர்வாதம் பெருகும் பொழுது என்ன நடக்கிறது, வேதத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளலாம். ஆதியாகம புத்தகம் எல்லாரும் கொஞ்சம் திருப்பி கொள்ளலாமா? ஆதியாகம புத்தகம் 26வது அதிகாரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது போல இப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடக்குது. ஈசாக்கு யாரு? ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி ஈசாக்குடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவத்தை ஆதியாகமம் புத்தகம் 26ல 1லிருந்து படிக்கலாம் பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது போல அதே சம்பவம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடக்குது. அங்க நடந்த ஒரு பஞ்சத்தை போல இங்கு ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை தான் ஈசாக்குக்கும் சொன்னார். கவனிங்க, எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நமக்காகவும். அதனாலதான் கவனித்துக் கொள்ளுங்க, நாம ஆபிரகாமுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அப்ப நாம ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறதுனால ஈசாக்குக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் நமக்கும். இங்க ஈசாக்குக்கு சொல்றாரு, நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். 4வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் உன் சந்ததிக்கு தருவேன்னு சொல்லி உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அதே போல ஒரு வாக்குத்தத்தத்தை பஞ்சத்தின் நாட்களில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு வர வர உங்களை பார்த்து யாராவது பொறாமப்படுறாங்களா, அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை பார்த்து யாராவது ஐயோ பாவம் அப்படி சொல்லக்கூடாது. உங்களை பார்த்தா பொறாமப்பட்ட தப்பே கிடையாது. அவங்க பொறாமப்படும்படி கர்த்தர் உங்களை
உயர்த்திருக்கிறார். நீங்க கட்டாயம் உயரணும். இங்க படிக்கிறோம், ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதே போல ஈசாக்கு என்ன பண்றான், அந்த கேரார்லயே தங்கி இருக்கிறான். அப்படி கேரார்ல அவன் தங்கி இருக்கும் பொழுது இவன் ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறான் பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். இவனுக்கும் இதே சம்பவம் தான் நடக்கும். அபிமெலேக்கு என்ன செய்வான், அபிமெலேக்குங்கிறவனும் ஈசாக்குடைய மனைவி இருக்கிறா பாரு, ரெபெக்காள். ஈசாக்குடைய மனைவியும் அழகா இருக்கிறதுனால அவங்க அப்பா செஞ்ச அதே வேலை இவனும் செய்வான். நீயும் இந்த ஊர்ல வரும்பொழுது யாராவது உன்னை கேட்டா நீ என்ன செய்ய, சகோதரன் சொல்லு. அதே பிரச்சனை இங்கேயும் நடக்குது. ஆனா இவனும் அதே போலதான் சொல்றான். ஆனா ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அப்பன் செஞ்ச அதே தப்பு இவனும் செய்யறான்னு சொல்லி ஆண்டவர் அவன் மேல கோபப்படலை. அதுக்காக நீங்க தப்பு செய்யுங்கன்னு நான் சொல்லலை, நீங்க வாக்குத்தத்தத்தை பிடிங்கன்னு நான் சொல்றேன். இங்க வசனம் சொல்லுது பாருங்க. இவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க அபிமெலேக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் ஒரு ராஜா. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நாம படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 13வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து படிக்கலாம் பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும். இப்ப இவனுக்கு என்னன்னா, எங்கோ இருந்து வந்தான், ஆனா இந்த ஊர்ல எங்களை காட்டிலும் செழிப்பாயிட்டான். இதை நாம புரிஞ்சுக்கணும் தான். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற பாருங்க, இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர், இந்த ஊருக்கே ராஜா. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டோட சிஎம் வந்து ஒருத்தனை பார்த்து, நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிடு, நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ, அது போலதான் இந்த இடத்துல அபிமெலேக்குங்கிறவன் ஒரு ராஜா. இங்க கவனிக்கலாம் பாருங்க. இந்த அபிமெலேக்கு வந்து சொல்றான், நீ எங்களை பார்க்கல பலத்தவனானாய். அப்படியானா அபிமெலேக்குக்கு ஈசாக்க பார்த்து என்ன வருது, பொறாமை வருகிறது. நம்ம விட பெரிய ஆள் ஆயிட்டானே, நம்ம விட ஆசை. ஏன்னா மேல சொல்லுது ஆதியாகமம் புத்தகம் இந்த 26ல 12ஆம் வசனத்துல படிக்கலாம் பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான், பஞ்சமுள்ள தேசத்துல பாருங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல அந்த பஞ்ச காலத்துல இவனுக்கு 100 மடங்கு. அதை பார்த்த உடனே எதிரிகளுக்கு பொறாமை வருகிறது. அவங்க பார்க்கறாங்க, என்ன இது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இங்க ஈசாக்கு வர வர பெருகுகிறது, அபிமெலேக்கு என்ன வருது, பொறாமை வருகிறது. இன்னைக்கு நானும் உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க வர வர பெருகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வர வர நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரணும், வர வர என்ன வரணும், வர வர விருத்தி அடையணும். ஆசீர்வாதம் உங்க மேல, அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுங்கிறத விருத்தி அடையும் பொழுதுதான் தெரிய முடியும். வர வர கடங்காரன் ஆகக்கூடாது, வர வர வியாதிக்காரன் ஆகக்கூடாது. ஒருவேளை வியாதி ஆயிட்டா நீங்க ஜெபம் பண்ணி அந்த வியாதியை துரத்துங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் அது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால நாம சாபத்தின் கீழ் இல்ல, கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு உள்ள இருக்கிறார், உள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆகையினால நம்ம பலவீனர் அல்ல, பலவான்கள். ஏன்னா நம்மை பலப்படுத்துகிறவர் உள்ள இருக்கிறார். இங்க கவனிங்க, அவன் வர வர அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விருத்தியை பார்த்த உடனே அபிமெலேக்குக்கு தாங்க முடியல. அதனால அவன் சொல்றான். இப்ப படிங்க 16ஆம் வசனம் பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல நீ பலத்தவனானாய். அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு கேரார் பள்ளத்தாக்கில கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாம். இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் காலத்தில் வெட்டினது அந்த பெலிஸ்தேர் துத்து போட்ட துறவுகள் எல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறான். கவனிங்க, அவன் சும்மா இல்லை, எதையாகிலும் செய்து கொண்டு இருக்கிறான். வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு சொல்ற பாருங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, அதனால வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு காரியங்களை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது, எதாகிலும் செய்யுங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த இடத்துல அபிமெலேக்குங்கிறவன் ஒரு பொறாமப்படுறான். அவன் பொறாமப்படும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அதே ஆதியாகமம் புத்தகம் 26வது அதிகாரம் வரும் பொழுது அந்த ஆசீர்வாதம், கர்த்தர் உங்க மேல வச்ச ஆசீர்வாதம் இருந்தால் 2 காரியம் நடக்கும். ஒன்று, உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அடுத்த காரியம், முதல்ல உங்களுடைய வளர்ச்சி பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நல்ல உடை உடுத்துவது ஒரு ஆசீர்வாதம், நல்லா சாப்பிடுறது ஒரு ஆசீர்வாதம். அதனால கவனிங்க, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எப்படி இருப்பீங்க, கொளுத்த கன்று போல இருப்பீங்கன்னு வசனம் சொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேத வசனத்துக்குள்ள வரும்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையில அபிமெலேக்கு அவனை பார்த்த உடனே முதல்ல வந்தது என்ன,
பொறாமை, எங்களை பார்க்கலும் நீ பலத்தவனானாய். அவன் பெருக 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 அடுத்து வருது என்ன? பயம். ஏன்னா வாசிச்சோம் இல்லையா, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நல்ல கவனிங்களேன், உங்களிடத்துல ஆஸ்தி ஐஸ்வர்யம் தேவன் கொடுக்கிற சகலவித நன்மைகள் பெருகினால், ஆசீர்வாதம் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதமே அந்த ஐஸ்வர்யம், அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் வரும் பொழுது இந்த உலகம் பாருங்க, பணக்காரனை பார்த்தா பயப்படுவாங்க, பணக்காரனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? நிறைய மரியாதை கொடுப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்த இதே ஈசாக்கு ஒரு குடிசை போட்டு இருந்தப்போ இந்த அபிமெலேக்கு போய் ஜன்னல்ல எட்டி பார்த்தான். கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வறுமை இருந்தா அப்படி இருக்கும். ஆனா இதே ஈசாக்கு வர வர அவன் விருத்தி அடைந்த உடனே அவனை பார்த்து பொறாம வருது. இப்படி ஒண்ணும் இல்லாம இருந்தான், ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான், இவனுடைய ஆண்டவர் இவனை இவ்வளவு தூரம் உயர்த்திட்டார், அதனால நீ எங்க ஊர்ல இருந்து இங்க போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நடக்கிறது என்ன? அந்த ஊரை விட்டு தள்ளி கேராறு பள்ளத்தாக்கில், கேராறுல தான் இருக்கிறான், ஆனா கேராறு பள்ளத்தாக்கில் வந்து குடி இருக்கிறான். அந்த பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது திருப்பி 26ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனான அக்குசாந்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று. நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பது எப்ப தெரியும் தெரியுமா? ஒன்று, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க பெருகணும், வர வர விருத்தி உங்க வாழ்க்கையில வரணும். அப்படி வர வர விருத்தி வந்தாதான் அந்த பொறாமை வரும். ஒருவேளை உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா, நீங்க அந்த நல்ல நிலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவனிடத்துல வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உனக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் உம்மையே உமக்கு நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்களேன், இவன் உலகத்தான், அதனால என்ன நினைக்கிறான், நாம எப்படி இவனை துரத்தணுமோ அது போல இவன் வந்து நம்மளை துரத்திடுவான் அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ள வந்த உடனே நேரா வரான். அவன் சொல்றான், நீ எங்களை போல கிடையாது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. உங்களை பார்த்தோம் அந்த மாதிரி சொல்லணுங்க, உங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை அதிகமா தேடுங்க. வேத வசனம் சொல்லுது பாருங்க, 30வது வசனம் பாருங்க, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். ஒரு உடன்படிக்கை அந்த இடத்துல வந்தது. நாம ஏற்கனவே உடன்படிக்கைன்னு சொல்லி நிறைய உடன்படிக்கை பார்த்திருக்கோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கொஞ்சம் கவனித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வேத வசனத்துல சொல்லுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது வர வர ஒரு பெரிய விருத்தியை அவன் பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெருக்கம் வந்தது. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? 13வது அதிகாரம் சொல்லுது, அவனுடைய ஆஸ்தி பூமியை தாங்க கூடாதபடி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதித்தது யாரு? கர்த்தர். ஈசாக்கை ஆசீர்வதித்தது யாரு? கர்த்தர். அதே போல அடுத்து ஒரு மனிதனுக்கு வரும், யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து படிக்கணும் சொன்னா ஆதியாகமம் புத்தகம் 30வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். ஆதியாகமம் புத்தகம் 30வது அதிகாரத்தை திருப்பி 43வது வசனத்தை பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய். கவனிங்களேன், இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மை. இந்த யாக்கோபு அவ்வளவு ஒன்றும் நல்லவன் கிடையாது. இந்த யாக்கோபு யாரு? கூட பிறந்தவங்கிட்டே சொத்தை ஏமாத்திட்டு வந்தவன். கவனிங்க, நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படி சொன்னா, நான் யாரையும் ஏமாத்த சொல்லல, நீங்க ஆண்டவரை பிடிச்சிங்கன்னு சொல்றேன். முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ பிரச்சனை இல்லை, இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தரோடும் அவரை ஆராதிக்கிற அந்த பரிசுத்த சிந்தையோடும்
அவரை நீங்க ஆராதிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுது பாருங்க, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் பாடுகள் வந்தது. இவன் என்ன செய்தான், இந்த பாடுகளில் இவன் தான் வீட்டை விட்டு ஓடி போகிறான். அப்படி ஓடி போகும் பொழுது தான் மனதில் ஒரு யோசனை வருது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒரே ஒருவர் தான், ஆண்டவர் மட்டும்தான். அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது, கர்த்தர் தான் நம்மை காப்பாற்ற முடியும், தேவன் தான் நமக்கு உயர்வை தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதில் அவன் தனிமையாய் அவன் கடந்து வர்ற பாதையில் ஒரு உடன்படிக்கை அவன் செய்கிறான். ஆதியாகமம் 28வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவனுடைய மனதில் இருந்து அந்த உடன்படிக்கை கொஞ்சம் பாருங்க. ஆதியாகமம் 28:20 பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் வீடா தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இங்க பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் சகோதரனை ஏமாற்றிட்டு வீட்டில இருந்து புறப்பட்டு ஓடி வரான். அப்படி ஓடி வரும் பொழுது அவனுக்கு மனதில் ஒன்று தோணுச்சு, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தரை விட்டால் வேற வழி இல்லை, ஆண்டவரை பிடித்து கொள்ளும். ஆண்டவர்கிட்ட போய் ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். ஆண்டவரிடத்தில் போய் ஒரு ஜபத்தை ஆண்டவரிடத்தில் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறான். தேவனே, எனக்கு நீர் உண்ண உணவையும் உடுக்க உடையும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி வரணும். எப்படி வரணும்? நான் ஆசீர்வாதமாக வரணும், சமாதானத்தோடு வரணும். அப்போ அந்த சமாதானத்தோடு நான் வரணும்னா இன்னைக்கு இருக்கிற இதே வெறுமை எனக்கு என்ன கொடுக்காது? சமாதானத்தை கொடுக்காது. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு சிலர் சொல்லலாம், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நான் சமாதானமா இருக்கிறேங்க. சொல்ல முடியாது. டேட்டு நெருங்க நெருங்க என்ன வரும்? சமாதானமே குறைஞ்சு போயிடும். ஐயோ வாடகை கொடுக்கணும் என்ன. நமக்கு நல்ல கவனிங்களேன், பலவீனப்பட்டவர்களும் வறுமையில் இருக்கிறவர்களும் சமாதானத்தோடு இருக்க முடியாது. ஒருவேளை சொல்லிக்கலாம், நாங்க சமாதானத்தோடு இருக்கிறோம். இல்லை, அந்த சமாதானம் வேணும்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தா, அதனாலதான் இந்த இடத்துல யாக்கோபு ஜெபம் பண்றான், சமாதானத்தோடு நான் வீட்டுக்கு திரும்பி வருவேனே ஆனால் ஆண்டவரே, நான் நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் தசம்பாகத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறேன். கவனிங்களேன், இவன் புறப்பட்டு எங்க வரான் தெரியுமா? இவனே ஒரு திருடன், இவனை விட பெரிய திருடன் வீட்டுக்கு தான் இவன் வரான். அவன் வரும்பொழுது அவன் வந்த வீட்டை குறித்து பைபிளை படித்தோம்னா அவனுடைய மாமனார் இவனை எப்படி நடத்தினான்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தா, ஆதியாகமம் புத்தகம் 31வது அதிகாரத்தில் 38 படிக்கலாம் பாருங்களேன். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவும் இல்லை, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம். அதாவது கவனிங்க, இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, லாபானுடைய வீட்டில் இவன் போய் என்ன செய்யறான், 20 வருஷம் இருந்தான். அதுல 14 வருஷம் அவனுடைய 2 பொண்ணுக்காக கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக, ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் இருந்தான். பொண்ணை மாற்றி கொடுத்தனால திருப்பி 7 வருஷம் இருந்தான். 14 வருஷம் அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுத்துக்கிறதுக்காக அங்கே அடிமையாக வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் அவன் வீட்டில் அவனுக்காக வேலை பார்த்தான். இப்போ இவன் வேலை பார்த்தது மொத்தம் 20 வருஷம். இந்த 20 வருஷத்தில் 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றிட்டான். 10 முறை. நாமெல்லாம் வேலைக்கு போகிற இடத்துல, நீங்கள்லாம் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வருஷம் என்ன பண்ணுவாங்க? சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவனுக்கு வர சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். 20 வருஷத்தில் 10 முறை சம்பளத்தை குறைச்சான். அந்த சம்பளத்தை குறைக்கிறதுல எப்படியெல்லாம் குறைப்பான்னா, இவன் ஆடு ஓட்டிட்டு போவான். அந்த ஆடு ஓட்டிட்டு போன இடத்துல ஏதாவது ஒரு மிருகம் அந்த ஆட்டை பட்சிச்சிருச்சு, ஒருவேளை ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த ஆட்டோட விலையை இவங்க கணக்கில் கழிச்சிருவாங்க. அப்போ அதுதான் இவர் சொல்றாரு பாருங்க. 39, பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன், பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு. இவனே ஒண்ணுமில்லாதவன் அவன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா அவன் வீட்டு மந்தைய மேய்ச்சிக்கிட்டு இருந்தா, இவனுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பேன்னு சொன்ன சம்பளத்தில் ஆடு பகல்ல காணாம போனாலும் இரவில் காணாம போனாலும் அதற்கு நஷ்ட இடை
இவனிடத்துல வாங்கி கொண்டான். யாரு? சொந்த மருமகன். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை உலகத்தில் நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களை பார்த்து இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு நினச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் யாக்கோபோடு இருந்து எப்படி இந்த உலகத்தில் யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ அதே தேவன் உங்களை வஞ்சிக்கிற இடத்துல, உங்களை பகைக்கிற இடத்துல, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடாத கம்பெனியில், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், நீங்கள் நெருக்கப்படுகிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, பகலிலே வெயிலிலும் இரவில குளிரிலும், இந்த பகலில வெயிலும் இரவில குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுதும் என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி கர்த்தருமை கடிந்து கொண்டார். நல்ல கவனிங்க, உங்களுக்கு தீமை செய்தார்களே ஆனால் கர்த்தர் அவர்களை சந்திப்பார். கர்த்தர் அவங்களிடத்துல இடைபடுவார். வசனம் சொல்லுது, இந்த இடத்துல யாக்கோபு சொல்றான், இந்த 20 வருஷம் நான் எவ்வளவாய் உங்ககிட்ட பாடுபட்டேன், ஆனா நீ நடந்து கொண்டது என்ன? கவனிங்களேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, யாக்கோபோடு தேவன் இருந்ததுனால தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குது. பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரத்தை திருப்பணும் சொன்னா, ஆதியாகமம் 30 அந்த 30ல் 27க்கு வாங்களேன். ஆதியாகமம் 30ல் 27 படிங்களேன். அப்பொழுது லாபான், ஆனா லாபானுக்கு இந்த யாக்கோபு யார் என்பது தெரிஞ்சிருந்தது. யாக்கோபை பத்தி லாபான் பாருங்க, லாபான் செய்யற காரியம் பாருங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்த கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். என்ன குறிப்பு? உன்னை பத்தின குறிப்பு. இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், இவனை கர்த்தர் உயர்த்துகிறார், இவனை கர்த்தர் பாதுகாக்கிறார், இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு திறமை இருக்கு, இவனை பார்த்தாலே அந்த பிரசன்னம் வெளிப்படுதுன்னு சொல்லி உன் குறிப்பை பார்த்து, அதாவது அவனை குறித்த சாட்சி அநேகருக்கு, அவனை குறித்து அநேகருக்கு கொடுக்கிற சாட்சி, அந்த ஊர் மக்கள் எல்லாம் நிறைய சாட்சி கொடுத்திருப்பாங்க. குறிப்புன்னு சொன்னா அவனை குறித்த குறிப்பு, உன்னை பத்தின பேச்சு எப்படி இருக்கு? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க கூட இல்ல, இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீ சுதந்திரமாளி இல்லைன்னு சொன்னா வேற எங்காவது இருந்திருப்பீங்க. இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கறதுக்கு காரணமே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதற்காக தான். நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த வேலை ஸ்தலத்தில் உயர்த்த, எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறீங்களோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த தான் இந்த வழியில கர்த்தர் கொண்டு போறார். இங்க கவனிங்க, உன் சம்பளம் என்னது என்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும், அதாவது உனக்கு எவ்வளவு வேணும் கேள், உனக்கு என்ன வேணும் கேள், ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நான் பார்த்தேன். உன்னுடைய குறிப்பு, நீ வந்ததால தான் இந்த இடமே என்ன செய்தது? ஆசீர்வதிக்கப்பட்டது. இது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால நான் கேட்கிறேன், உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்ன சம்பளத்தை கொடுப்பன்னு எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மனசுல வச்சுக்கிட்டு அவனுடைய வார்த்தை பாருங்க, நேரா அவன் தாத்தாவை போல யோசிக்கிறான். அவன் தாத்தா யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமை போல யோசித்து, நீ என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உன்னுடைய செருப்பு வாறு கூட வேணாம் ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, அதே வார்த்தை இங்க சொல்றான். நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ ஏதாவது செஞ்சா நான் தான் என் மருமகனை உயர்த்திட்டேன்னு சொல்லுவேன், ஆகையினால உன்னிடத்திலிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க. அதற்கு அதாவது 30வது வசனம் பாருங்க, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகிற்று, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால்
உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். ஒரு உடன்படிக்கை செய்யறான். அவன் சொல்றான், நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ செஞ்சதெல்லாம் போதும், நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சொல்றதுக்கு நீ உடன்பட்டா நான் உன் மந்தையை மேய்க்கிறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறான், ஏன்னா ஆடுகள் வந்து நிறைய ஆடுகள் வந்து புள்ளியும் அந்த கோடும் உள்ள ஆடு ரொம்ப குறைவாக தான் குட்டி போடும். அப்போ அவன் சொல்கிறான், அவங்க மாமனாரை பார்த்து சொல்கிறான், இந்த மந்தையில் புள்ளி உள்ளதும் கோடு உள்ளதும் எனக்கு, அந்த அந்த புள்ளி கோடு இல்லாதது உனக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ யோசிக்கிறான், ஓ இந்த டீல் நல்லா இருக்குது, ஏன்னா ஆடு என்ன செய்யாது. உடனே அவன் என்ன செய்யறான், அதில் இருக்கிற புள்ளி உள்ள ஆடுகளை தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான். ஏன்னா இது சேர்ந்து இதே போல் ஒரு குட்டியை என்ன செய்திடக்கூடாது, போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறான். அதை ஆண்டவரும் பார்க்குறாருங்க. ஆதியாம் புஸ்தகத்தில் ஆண்டவரும் அதை கவனிக்கிறார். அதை கவனித்து அவர் சொல்கிறத பாருங்களேன். ஆதியாம் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். 31ல் 7ஆம் வசனம் பாருங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறம் உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்தில் தானே நான் கண்ட சொப்பனம், அதாவது சொல்றாரு, ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளி வரியும் உள்ளவைகளா இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றான், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டேன். லாபான் உனக்கு செய்த, லாபான் என்ன தெரியுமா செஞ்சான், இந்த ஆடு புள்ளியும் வரியும் அந்த மாதிரி குட்டி போற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுடைய அந்த புள்ளி உள்ள ஆடுகளை இவன் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டான். அதாவது இவன் வளரவே கூடாது அப்படிதான் லாபான் நினைச்சான். ஆனா கர்த்தர் தரிசனத்தில் அவனுக்கு தோன்றி, லாபான் உனக்கு செய்ததை நான் கண்டேன். நல்லா கவனிங்களேன். உங்க கம்பெனியில் உங்களுக்கு தீமை செய்யறத கர்த்தர் கண்டு இருக்கிறார். உங்களை எந்த இடத்துல ஒதுக்குனாங்களோ, உங்களை புறக்கணித்தாங்களோ, அதை கர்த்தர் கண்டு இருக்கிறார். யாரும் பார்க்கல, யாருக்கும் என்னை பற்றி தெரியாது, என் நிலைமை யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கவலையோடு இருந்தால் கவலைப்படாதீங்க. உங்களுடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும், 20 வருஷம் படாத பாடுபட்டாலும், அந்த 20 வருஷம் அவன் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை வருஷம் பாடுபடுறோம், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கொஞ்சம் கவனிங்களேன். யாக்கோபுடைய சாட்சியை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா, யாக்கோபுடைய சாட்சி எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 32ல் 7லிருந்து படிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் உள்ள ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். இங்க கவனிங்க, இங்க இவனுடைய சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, இவன் இப்போ வீட்டுக்கு திரும்புறான். வீட்டுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். அப்படி வீட்டுக்கு வரும்போது அவனுடைய பங்கை 2ஆ பிரிக்கிறான். 2ஆ பிரிச்சு, ஏசா வந்து நம்மளை கொன்றுவான்ற ஒரு பயம் இருந்தது. ஏசா யாரு? இவனுடைய அண்ணன். இவனுடைய அண்ணனுக்கு தீமை செய்ததுனால எங்கிருந்து அவன் கொன்றுவானோன்னு பயந்து இவன் வரான். அப்படி வரும்பொழுது பகுதியை, அந்த ஆசீர்வாதத்தை 2ஆ பிரித்து முன்னாடி உள்ளதை ஒரு பகுதியாக பிரிக்கிறான். அவன் வந்து ஒரு வேளை பட்சித்தா இதோடு போயிடும், மீதி இருக்கிறத நாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனுடைய சொத்தை 2ஆ பிரிக்கிறான். அதை தான் நாம் இங்கே படிக்கிறோம். இப்போ படிக்கலாம் பாருங்க.
அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாய் பிரித்து, ஏசா ஒரு பகுதி மேல் விழுந்து அதை முறியடித்தால் மற்ற பகுதியை தப்பித்துக்கொள்ள இடம் உண்டுன்னு சொல்லிட்டு 2 பகுதியா பிரித்து அவன் புறப்பட்டு வரான். அப்படி வரும்பொழுது படிக்கலாம் 9வது வசனம் பாருங்க. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இடத்திடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே சாட்சி. இப்ப அவனுடைய சாட்சி பாருங்க. நான் திருப்பி என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி என்னை ஆசீர்வதித்த கர்த்தாவேன்னு கூப்பிட்டுட்டு அவன் சொல்றான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ 2 வித பரிவாரங்களோடு இருக்கிறேன். யாக்கோபு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை சாட்சியா கொடுக்கிறான். 2 பகுதி, அவனுடைய ஆசீர்வாதத்தை 2 பகுதியா பிரிச்சுட்டு, ஒருவேளை ஒரு பகுதி போனா கூட இன்னும் ஒரு பகுதியை வைத்து நான் ஆசீர்வாதமா வாழ முடியும்னு சொல்லிட்டு அவன் 2 பகுதியா பிரிச்சு வச்சுக்கிட்டான். பிரிச்சு வச்சுக்கிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் வெறும் கோலும் கையுமா வந்தேன். இந்த இடத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உங்க ஊரை விட்டுட்டு அவன் கோலும் கையுமா வந்தது போல நீங்களும் ஒன்றும் இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்திருக்கலாம். நானும் உங்களுக்கு சொல்றது அதுதான். இந்த இடத்துல எப்படி நாம வாசித்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை திருப்பி படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 31க்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு திருப்பி வாங்கலாம். ஆதியாகமம் 31ல் 9ஆம் வசனம் சொல்லுது பாரு, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு கொடுத்தார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில கூட எனக்கு எங்கெல்லாம் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து என் கையில கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும், நீங்க எத்தனை வருஷமா கம்பெனில கஷ்டப்படுறதும், நீங்க ஏதாவது செய்ய பிரயாசப்பட்டதும், உங்க வாழ்க்கையில சந்தித்த தோல்விகளுக்கெல்லாம் இந்த வருஷத்துல இந்த நாட்களில கர்த்தர் எடுத்து உங்க கையில கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இங்க பாருங்க, அவன் சாட்சி கொடுக்கிறான், கோலும் கையுமா வந்தேன். நீங்களும் சொல்ல முடியும், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு கடன் பிரச்சனையோடு வந்தேன், பலவிதமான போராட்டத்தோடு வந்தேன், வேலை கிடைக்குமான்ற இயக்கத்தோடு வந்தேன். ஆனா கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குணத்தை பாருங்க. அதாவது யாக்கோபு ஏமாத்துக்காரன் தான், ஆனா யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு ஒரு தேவ மனுஷன். ஆனா அந்த ஈசாக்கு 2 பிள்ளை பெத்தான், ஒன்னு ஏசா, யாக்கோபு. யாக்கோபு தான் ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஆனா ஏசா இருந்தான் பாரு, ஏசா கிட்ட இருந்த குணத்தை பார்த்தோன்னு சொல்லணும்னு வச்சுங்க. அவனுடைய சாட்சி பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் இந்த 33வது அதிகாரம். நிறைய முறை படிச்சிருக்கிறேன், நிறைய முறை நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள் குடும்பங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் சொல்கிறது. உங்கள் கூட பிறந்தவங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் கூட பிறந்தவங்களை, உறவுகளை மதிக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல பாருங்க, தீமை செய்துட்டு போயிட்டான் ஏசாவுக்கு. ஏசா என்ன செய்தான்? பாதிக்கப்பட்டான். யாக்கோபு ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா யாக்கோபு நெடுநாள் கழிச்சு வர்றதை கேள்விப்பட்ட உடனே ஈசாக்கு எதிர்கொண்டு வரான். அவன் வர்றதை 4ஆம் வசனத்துல படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்த செய்தான். இருவரும். ஆனா இங்க யாக்கோபு எப்படி தெரியுமா வரான்? 2 விதமா சொத்தை 2ஆ பிரிச்சுட்டான். ஆடு மாடு ஒட்டகெல்லாம் 2ஆ பிரிச்சுட்டு அண்ணன் என்ன செய்வான்? ஒரு கூட்டத்தோடு வந்து நம்ம மேல படையெடுத்து வருவான். அவன் அடிச்சு, அவன் அங்க எல்லாத்தையும் அடிச்சு அவன் அதை காலி பண்றதுக்குள்ள நாம் இதை தூக்கிட்டு என்ன செய்திடலாம்? ஓடிடலாம். அப்போ நம்ம கிட்ட இதுவாது மீதம் இருக்கும், ஒரு பகுதி போனாலும் அடுத்த பகுதி வச்சு பழச்சிக்கலான்னு இவனுடைய மனசு இப்படி இருக்கு. ஆனா அவனுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கு? தூரத்தில் அவனுடைய தம்பியை பார்த்த உடனே, அதுதாங்க கவனிக்க வேண்டிய வசனம், 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு அவன் தம்பி அங்க பார்த்த உடனே ஏசா இறங்கி ஓடுறான். தம்பி, அவனுடைய அந்த நீங்க அப்படியே ஒரு சும்மா ஒரு படத்தை போல கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அதாவது நம்மளாம் சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடாது, கேட்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத புதுசுலலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அன்பு மலர்களேன்னு ஒன்று அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்று சேர்ந்துடுற மாதிரி இப்படியெல்லாம். ஏன்னா நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. திருப்பி நான் சினிமா பாருங்கன்னு சொல்லலை.
ஒரு உலகத்தை, அதாவது இந்த கற்பனை இது நினைவுக்கு வர்றதுக்காக அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனை தூரத்தில் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுங்க. அதாங்க பாசம். எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் கழிச்சு யாரை பார்க்கறான்? யாக்கோபை ஏசா பார்க்கறான். 20 வருஷம் கழிச்சு தான் சகோதரனை பார்க்கறான். 20 வருஷம் கழிச்சாலும் அவன் தூரத்தில் வரும் பொழுது அதை பார்த்த உடனே இறங்கி, தம்பி அப்படியே இறங்கி ஓடுறான். யாக்கோபே யாக்கோபே அப்படி இறங்கி ஓடுன உடனே அதை பார்த்த உடனே அவன் அடிக்க வருவான்னு நினைச்சவனுக்கு அவன் ஓடி வரத்தை பார்த்து இறங்கி நின்ன உடனே ஓடி அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். எப்படிரா இருக்கிற, நீ எப்படி இருக்கிற, உன்னை பார்க்காம எப்படி. அவங்க 2 பேரும் அழுதாங்களாம். அதுதாங்க பாசங்கிறது, உடன்பிறப்புங்கிறது அதுதான். அதாவது ரத்த சொந்தங்கிறாங்க இல்லையா, ரத்த பந்தம். அப்போ பாருங்க 2 பேரும் பயங்கரமாக அழுறாங்க. அழுத உடனே இவன் என்ன சொல்கிறான், ஏன்னா இவன் ஏமாற்றிட்டு போனான் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருக்கு. அவன் சொல்கிறான், அண்ணா உனக்கு நான் ஏமாற்றிட்டு போயிட்டு நினைக்காத, உனக்கு நான் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன்னா இதெல்லாம் வாங்கிக்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டான். ஏன்னா ஒரு சிலருக்கு இப்படி தான் இருக்குது, லஞ்சம் கொடுக்குற புத்தியாகவே இருக்கும் பாருங்க. அவன் சொல்கிறான், நீ இது ஏதாவது வாங்கிக்க. ஆனால் அவன் அண்ணன் சொல்கிறான், எனக்கு வேண்டாப்பா, நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீ ஏன் தம்பி, நீ நல்லா இருக்கணும். இது உன் மனைவியா, இது உன் மனைவியா, ஓடி ஒவ்வொரு மனைவியை பார்க்குறான். இதெல்லாம் உன் மனைவிகளா, இதெல்லாம் உன் பிள்ளைகளா அப்படின்னு ஓடி ஓடி ஒரு குழந்தை. நீங்கள் போயிட்டு இதுக்கு கீழே படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலியை கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஓடி போய், தம்பி இது உன் பையனா, மூத்தவனா, இளையவனா, இது யாரு உன் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரு உன் மனைவியா, இது இன்னொரு மனைவியா, பரவாயில்லப்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி ஓடி எல்லாத்தையும் பார்த்து அவனுடைய மனசுல ஏன் தம்பிடா நீ அப்படின்ற ஒரு வெறியோடு பார்க்கிறான். அவனை கட்டி பிடிச்சிட்டு சொல்றான், நீ நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் உடனே சொல்றான், அண்ணா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அதனால உனக்கு நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன், நீ இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்றான். அப்ப அவன் சொல்றான், இல்லப்பா நானும் இங்க நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னையும் நல்லா வச்சிருக்கிறார், உனக்கு தான் நிறைய மனைவி நிறைய பிள்ளைங்க இருக்கு, நீ இதை வச்சு எப்படி இரு, சந்தோஷமாயிரு. ஆண்டவர் உன்னை எப்படி, இந்த ஊர்ல இருக்கிற ஜனமெல்லாம் ஓடி போனவன்னு சொல்லாம அவனுங்கெல்லாம் பொறாமப்படும்படி கர்த்தர் உன்னை எவ்வளவு உயர்த்திருக்கிறார். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஊருக்கு போகும்போது கஷ்டத்தோடு ஓடிட்டாங்க, வேலை இல்லாம ஓடிட்டாங்கன்னு சொன்னவங்கெல்லாம் நீங்க ஊருக்கு போகும்போது உங்க செல்வ திரட்சியை பார்த்து, உங்களுடைய உடைய பார்த்து, உங்களுடைய நடைய பார்த்து அவெல்லாம் மெச்சிக்கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். இதை உங்களை சுற்றி உள்ளவர்கள் காண்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், அல்லேலூயா. ஊரார் சொல்லலாம் நீ ஏமாத்தக்காரன் சொல்லி, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி. அல்லேலூயா. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது, ஆண்டவருக்கு தான் உங்களை பத்தி தெரியும். ஏன்னா உங்களை உருவாக்கினவர் அவர். மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களுக்கு தான் அதனுடைய பொருளுடைய வேல்யூ தெரியும். உங்களை உருவாக்கினவருக்கு தான் உங்களுடைய மகிமை, உங்களுடைய தரம் ஆண்டவருக்கு தான் தெரியும். வசனம் சொல்லுது பாருங்க. இப்போ அந்த வசனத்தை படிங்களேன், 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவன் எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்றான். அவன் சொல்றான், நிறைய கொண்டு வந்து இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அண்ணனுக்கு எதிர்கொண்டாது இது கொடுங்கன்னு சொல்றான். அப்போ ஏசா கேட்கறான், இதெல்லாம் எதுக்கு அப்படி சொன்ன உடனே, உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சதே, நான் செய்த தப்புக்கு என்னை தண்டிக்காம விட்டியே, அதுக்காக நான் இது கொடுக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை படிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உன்னோட. அதாவது இதை நீங்க வசனமா படிக்காம அப்படியே ஒரு கற்பனையா பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. சொல்றான், தம்பி எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம், உனக்கு தான் நிறைய தேவை இருக்கு, நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீ ஊரு விட்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்திருக்க, இதெல்லாம் நீயே வச்சுக்க, இதெல்லாம் உனக்கு இருக்கட்டும், நீ நல்லா இருப்பா, நீ என் தம்பி, அதனால நீ நல்லா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், அதனால எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கு, அதான் சொல்றான் பாரு. அதற்கு ஏசா, என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு இருக்குப்பா, எனக்கு இருக்கு, நீ என்ன பண்ணு, உன்னுடையதை உன்னோட இருக்கட்டும் சொல்றான். அதுக்கு இவன் ஒரு நல்ல தேவ மனுஷன் ஆயிட்டான் இல்லையா, இவன் ஒரு நல்ல மனிதன் ஆனதுனால அண்ணங்கிட்ட கெஞ்சிறான். அவன் சொல்றான் பாருங்க. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல அண்ணா, அப்படி அல்ல, அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும், நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டபோது தேவனுடைய முகத்தை
கண்டது போல இருந்தது. அவன் சொல்றான், அண்ணா இல்லைண்ணா நீ இதை வாங்கிக்க, நீ இதை வாங்கினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டேன், நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு போனது என்னை திரும்ப திரும்ப உறுத்தாதபடிக்கு அந்த கஷ்டத்தை நான் ஈடுகட்டிட்டேன்னு சொல்லி எப்பொழுதும் நீ நானும் சந்தோஷமா அண்ணன் தம்பி என்ற உறவில் ரொம்ப நாள் வாழணும்னு சொன்னா இந்த கசப்பு மாறுறதுக்காக இந்த சின்ன வெகுமதியை வாங்கிக்கன்னு கெஞ்சி அவனிடத்துல கொடுக்குறான். அண்ணா இதை நீ வாங்கிக்கணும். ஏன்னு சொன்னா நான் உன்னை பார்த்த உடனே நான் கடவுளையே பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ யார் இல்லை, ஈசாக்கு இல்லை. இப்போ உனக்கு என்ன தோணுது? நல்லா கவனிங்க. ஒருவேளை வளர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. வளர்ந்தவங்க உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால், நீங்கள் சகோதர சகோதரியாக இருந்தீங்கன்னா, ஒரு உண்மை கிறிஸ்தவங்களாக இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட ஃபோன் போட்டு பேசுங்க. அக்கா நல்லா இருக்கியா, எப்படியெல்லாம் ஒன்றா படுத்து ஒன்றா வளர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரு தாய் பிள்ளையா எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க, பணத்துக்காக பிரிஞ்சு போய் ஏதாவது கேட்டுருவானோன்னு சொல்லி அப்படியெல்லாம் வஞ்சகத்தோடு இல்லாமல் ஒரு ஏசாவை போல நல்ல ஒரு சகோதரனா ஃபோன் போட்டு, தம்பி எப்படி இருக்க, அண்ணா எப்படி இருக்க, அக்கா எப்படி இருக்க, தங்கச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிங்க. ஒரு தாய் பிள்ளையோட என்பதை வெளிப்படுத்துங்க. முடிந்தா உங்ககிட்ட ஏதாவது இருந்தா அவங்களுக்கு கொடுங்க. வேதம் சொல்லுது, இக்கட்டில் உதவவே சகோதரன் பிறந்து இருக்கிறான். நீ ஒவ்வொரு நல்ல சகோதரனா இருந்தா உன் சகோதரனுக்கு இரக்கத்தை காண்பி, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. நீ நல்லா இருக்கணும் தான். உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, உங்கள் உடன் பிறந்தவரை கனம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்க உங்ககிட்ட இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு உங்கள் ஜெபம் இப்படி இருக்கட்டும், ஆண்டவரே யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தீரோ அதே போல என்னையும் ஆசீர்வதிங்க. யாக்கோபு எப்படி தான் சகோதரனுக்கு இருந்தாலும் நீ வச்சிக்கன்னு கொடுத்தது போல நானும் உங்ககிட்ட இருந்தாலும் இது என்னுடைய சார்பா கொடுக்கிற வச்சிக்கன்னு கொடுக்கும்படி என்னை உயர்த்தும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நல்லவர். பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க அடுத்த வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன்பாக நடப்பேன். இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது பாருங்க. சரி வா நாம் புறப்பட்டு போலாம், நான் உனக்கு முன்னாடி போறேன். நான் முன்னாடி. அப்போ என்னது? சகோதரன், என் சகோதரன் வந்துட்டான், என் தம்பி வந்துட்டான், என் அண்ணனை நான் பார்த்துட்டேன். நாங்களாம் தனி இல்லை, இப்பெல்லாம் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளா ஒற்றுமையா இருந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவோம். குடும்பம் ஒன்று கூடி இவங்கெல்லாம் ஆண்டவருடைய தயவை மேன்மை பாராட்டுனாங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கும் நான் சொல்றது அதுதான். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை கவனிங்க. கழுதையத்தான் ஒருத்தன் தேடி போனான். அவனுக்கு என்ன தெரியும்? காணாம போன கழுதையை தேடி போறன்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவா அவனை நிர்ணயித்து வச்சிருந்தார். இந்த ஊருக்கு நீங்களும் நானும் வந்தது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. ஒருவேளை வேலை தேடியோ, ஒருவேளை இந்த இடத்துல அழைப்பு தேடியோ, நானும் இந்த ஊருக்கு ஊழியத்துக்காக வந்தேன், நீங்களும் இந்த ஊரில் உங்கள் வேலைக்காக வந்தீங்க. நானும் ஒரு தேவ திட்டத்தை செய்ய வந்தேன், நீங்களும் வந்து இந்த இடத்துல ஒரு தேவ திட்டத்தை செய்ய, தேவ ராஜ்யம் கட்ட, ஆத்தும ஆதாயம் செய்ய, சபையை கட்ட, தங்களால் இயன்றதை கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்ட நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, நாம வந்த விதம் வேறு, ஆனா நம்மை தேவன் முன் குறித்த விதம் வேறு. இவன் கழுதையை தான் தேடி போனதா தெரியும், ஆனா ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவர் அவனை அழைத்து வந்தார். இன்னைக்கு நீங்க இந்த பட்டணத்துக்கு வந்ததுக்கு கூட உங்களை ஒரு ராஜாவா, ராஜகுமாரியா, தேவனுடைய பிள்ளையா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று ஊரார் உங்களை புகழும்படியா, உங்களை சுற்றி உள்ளவர்கள் இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லும்படி, அநேகருக்கு சாட்சியா உங்களை உயர்த்தும்படி இந்த பட்டணத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொருத்தனை பார்க்கிறோம், நல்ல ட்ரெஸ் கூட இல்லாம ஆடு பின்னாடி சுத்திக்கிட்டு கிடந்தான். அவன் நினைச்சான் ஆடு மேய்க்கிறது தான் தான் வேலைன்னு சொல்லி, இந்த ஆட்டை வச்சு தான் தான் குடும்பத்தை நடத்த போறோம்னு இவன் நினைச்சான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் வேறு. ஆடுகளுக்கு பின்னாய் அலைந்து கொண்டு இருந்தவனை அரசனா மாற்றி ராஜ சிம்மாசனத்தில் உட்கார வச்சு ஆண்டவர் அழகு பார்த்தார். அவன் நினைச்சது ஆடு மேய்க்கிற வேலை. நீங்க நினைக்கலாம் ஏதோ எலக்ட்ரிஷியன் வேலை அல்லது சின்ன சின்ன கம்பெனியில் வேலை, ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை. இல்லைங்க, கர்த்தர் உங்க மேலே வச்சிருக்கிற வேலை வேற. ஒருவேளை நினைக்கலாம், இந்த வேலைக்கு வந்த இடத்துல ஆசீர்வாதமா இல்லையா, அடிமையா தானே இருக்கிறேன். வாக்குத்தத்தம் பெற்றவன் யோசேப்பு. யோசேப்பு எப்படி போனா? சிறை கைதியா போனான். அந்த சமூகம் அவனை கைதியா பார்த்தது, கர்த்தரோ அதே ஜனங்களுக்கு ராஜாவா பார்த்தார்.
இன்னைக்கு நானும் உங்களுக்கு அதான் சொல்றேன். இந்த பட்டணத்து ஜனம் எப்படி உங்களை பார்க்குதுங்கிறது பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னு நீங்க உணர்ந்துகிட்டா, இதே பட்டணத்தில் இதே இடத்துக்கு ஒரு எப்படி ஜனாதிபதியாய் யோசேப்பை உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாரும் சவுலை கொலைகாரனா பார்த்தாங்க. எல்லாரும் சவுலை பார்த்தது கொலைகாரனா பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் மாத்திரம்தான் அவனை அப்போஸ்தலனா பார்த்தார். இன்னைக்கு உலகத்தில் உங்களை எப்படி பார்க்குறாங்க தெரியாது. ஒருவேளை கடன்காரனா, ஒருவேளை திறமை இல்லாதவனா, ஒருவேளை உங்களை கூட பிறந்தவங்க, ஊரார், உங்கள் சொந்த பந்தம், இவங்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மேலே தேவ தயவு இருக்குது, உங்கள் மேலே என் மேலே தேவனுடைய கிருபை இருக்கிறது. அதனால் கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் ஒரு புக்கில் படித்தேன், 1870 மெழுகுவர்த்தி வியாபாரம் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுதான். மெழுகுவர்த்தி செய்கிற வியாபாரம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இந்த மெழுகுவர்த்தி செஞ்சு நிறைய நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மெழுகுவர்த்தி. ஏன்னா அப்போ மின்சாரம் கிடையாது. அப்படி இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 1879 நினைக்கிறேன், 1879 தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சார். இந்த பல்பை கண்டுபிடிச்ச உடனே மின்சார பல்பு அதிகமானதுனால இந்த மெழுகுவர்த்தி வியாபாரம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த இவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே, வியாபாரம் போயிடுச்சே, மெழுகுவர்த்தி வியாபாரம் போயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க. ஆனாலும் இவங்க மெழுகுவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க மெழுகுவர்த்தி கம்பெனி அதை அடைக்காம மெஷினெல்லாம் ஆன் பண்ணி வச்சுது, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், அந்த ஹீட்டுனால அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் உருகி அப்படியே அந்த ரூமு ஃபுல்லாக வெள்ளம் போல் நிறைஞ்சு கிடந்ததான். நிறைய பொருள் மேலே வலிஞ்சு கிடந்தது. வந்து பார்த்தாங்க, ஐயோ என்ன இது இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அதை அள்ளி சுத்தப்படுத்தினாங்க. அதை அள்ளி சுத்தப்படுத்தும் போது ஒரு காரியம் தெரிஞ்சது. இது எங்கெல்லாம் பரவி இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண இடம் ரொம்ப சுத்தமாக இருந்தது. என்ன இது ரொம்ப சுத்தமாக இருந்தது, கையை பார்த்தா ஒரு நறுமணமாக இருந்தது. அப்போ தான் யோசித்தாங்க, இது சுத்தப்படுத்துகிற ஒரு டிட்டர்ஜென்ட் சோப்பு ஏன் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லி அதன் பிறகு அவர்கள் தயாரித்த சோப்பு தான் பயங்கர ஃபேமஸ் ஆனது. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு வழி அடைச்சா அடுத்த வழியை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் திறப்பார். உங்களோட மனதில் வர வேண்டியதெல்லாம் நான் விழுந்துட்டேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களோட மனதில் ஒரு நல்ல உணர்வு வரட்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிற பாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. இன்னும் நல்ல சத்தமா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு இடத்துல அதாவது வந்து டெக்சாஸ் மாநிலம்னு ஒரு மாநிலம், டெக்சாஸ் மாநிலம் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு வதந்தியில் ஒரு உண்மை ஒன்று பரவினது. என்னன்னு சொன்னால், இந்த டெக்சாஸ் மாநிலத்தில் இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் நிறைய எண்ணெய் கிணறுகள் இருக்கு அப்படின்ற பேர் எல்லா இடத்திலும் பெரும்பாலும் பேசப்பட்டது. இந்த இடத்துல எண்ணெய் கிணறு இருக்குன்னு எல்லாரும் பேசின உடனே ஒரு மனுஷர் தான் நிறைய ஏக்கர் கணக்கில் நிலங்களை வச்சிருந்தான். அவன் யோசிச்சானா, நம்மக்கிட்ட இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, விவசாயம் சரியா பண்ண முடியல தண்ணி இல்லாததுனால, நாம ஒன்று பண்ணலாம், இந்த நிலத்தை எல்லாம் வித்துட்டு இதில் வர்ற பணத்தை எடுத்து எங்கே எண்ணெய் கிணறு இருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அதை வாங்கலான்னு சொல்லிட்டு இதை விற்க போனான். அதை விற்க போன உடனே $7,000 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான ரொம்ப குறைஞ்ச விலைக்கு எல்லா நிலத்தையும் கொண்டு போய் வேற ஒருத்தனுக்கு வித்துட்டான். வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கங்கே தேடுறான், எங்கே எண்ணெய் கிணறு இருக்குது, எந்த இடத்துல எண்ணெய் கிணறு வரும், எங்கே தோண்டனா கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அங்கங்கே தேடிட்டு இருக்கிறான். இருந்ததை வித்துட்டான். நிறைய ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தது, வித்துட்டான். இன்னைக்கு நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களை கவனிங்க. நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை. பிறந்த குடும்பம், இருக்கிற பின்னணி, இருக்கிற வேலை, இதை தூஷணமாக நினைக்காதீங்க. ஏன்னா இருந்த இடத்துல உங்களை உயர்த்துகிறவர் தான் கர்த்தர். ஆண்டவர் தான் சொன்னார், கிதியோன்கிட்ட சொல்லும் போது கூட, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அப்ப பாருங்க, 32,000 பேர் இருந்த இடத்துல வெறும் 300 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், மக்களை பார்க்காத, நீ மனுஷனை பார்க்காத, ஆண்டவரை பாருன்னு சொல்லி. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க உலகத்தை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க.
இந்த மனுஷன் செஞ்சான், இருக்கிற எல்லா நிலத்தையும் வித்து அந்த பணத்தை வாங்கிட்டு போய் கடற்கரை ஓரம் அங்கங்க போய் தேடுறான். எந்த இடத்துல எண்ணெய் கிணறு இருக்கு, எங்க தோண்டுனா எண்ணெய் கிடைக்கும்னு இவன் தேடிட்டு போறான். ஆனா நிலத்தை வாங்கினான் பாரு. நிலத்தை வாங்கினோம் பார்த்தா இந்த நிலத்துல நாம தண்ணி பற்றாக்குறைவா இருக்கிறதுனால விவசாயம் பண்றதுக்கு ஆழ்துளை கிணறு போடலாம்னு சொல்லிட்டு ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த ஆழ்துளை கிணறு போடுறான். அப்படி போட்டு போர் போட்டுட்டே இருக்கிறாங்க. போட போட கருப்பு நிறமான மணல் வெளியே வருது. அப்போ அவர் யோசிக்கிறார், என்ன கருப்பு கலரில் மணலெல்லாம் வெளியே வருது. கொஞ்சம் அது ஆழமாக போக 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 அந்த கருப்பு கலரில் மணல் வர வர அதுக்கப்புறம் பாருங்க உள்ளே இருந்து எண்ணெய்கள் வர ஆரம்பித்தது. எண்ணெய் வர ஆரம்பித்த உடனே அவன் யோசித்தான், ஆஹா நாம் வாங்கின நிலத்தில் எண்ணெய் வருதுன்னு சொல்லிட்டு உடனே இவனுடைய பேரும் புகழும் பரவ ஆரம்பித்தது. எண்ணெய் கிணறு இருந்தால் பெரிய கோடீஸ்வரன், இவனுடைய நிலத்தில் இருந்து எண்ணெய் வருதுன்னு சொல்லி அப்படியே பரவ ஆரம்பித்தது. அப்போ அதை விட்டான் பாரு. அவன் அதை கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலிக்க கதறி மாரடைப்பில் இறந்து போனானா. நீங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களிடத்தில் இருக்கிறத அற்பமாக நினைக்காதீங்க. உங்ககிட்ட நீங்க செய்கிற சின்ன வேலையை அற்பமா நினைக்காதீங்க. நீங்க ஏழப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட பின்னணி, இப்படிப்பட்ட ஜாதி, இப்படிப்பட்ட ஊரு, இப்படிப்பட்டது, இது வேண்டாம், இதை விட வேற ஏதாவது இல்ல. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு இருக்கிற இந்த கேரார்லயே ஈசாக்கை ஆசீர்வதிக்க, அந்த பஞ்சத்தில் நிறைந்த அந்த தேசத்திலேயே ஆண்டவர் ஈசாக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தது போல இந்த நிலையிலேயே உங்களுக்கு 100 மடங்கு பலனை கொடுக்க கர்த்தர் நிச்சய நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த லாபான், எந்த மாமனார் ஏமாற்றினானோ 20 வருஷத்துல இவனே கஷ்டப்பட்டவன், இவனிடத்தில் இருந்ததை எடுத்தான். அந்த இடத்துல தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று வேதம் சொல்லுகிறபடி தேவனாகிய கர்த்தர் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். இன்னைக்கு நாம வேதத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உங்களை பார்த்து பயப்படுவாங்க. வாக்கு பண்ணினவர் யார் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கவனிங்களேன். பைபிளை நாம வசனத்தை வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அப்படின்னு வசனம் சொல்லுது. அது என்ன அர்த்தம்? கொஞ்சம் கவனிங்க. எந்த தாயாவது தன் பிள்ளைய விட்டுருவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இங்க ஜான் இருக்கான், சின்ன பையன், ரூத் சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுடைய குழந்தை ஒரு கூட்டத்தில் அழுதா கூட இது ஏன் குழந்தைன்னு கரெக்டாக என்ன செய்ய முடியும்? எல்லாருக்குமே நம்ம இப்போ ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் அப்பான்னு கூப்பிடுறான், அந்த கண்டிப்பா அந்த பையனுடைய அப்பாவுக்கு கரெக்டா தெரியுது ஏன் மகனுடைய குரல்னு சொல்லி. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. ஒரு ஸ்திரீ தான் பாலகனை மறக்க மாட்டான், ஒருவேளை அவள் மறந்தாலும். பைபிளை கவனிச்சு பாருங்க. மோசேவுடைய தாய் மோசேவை என்ன செய்தாங்க? சட்டம் அப்படி இருந்ததுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு நாணல் பெட்டியில் அவனை கொண்டு வந்து வச்சு துக்கமுகத்தோட அந்த நதியில விட்டுட்டாங்க, நைல் நதியில. வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. ஒருவேளை அவள் மறந்தாலும் எந்த தாய் பிள்ளைய மறந்ததோ, ஆனா கர்த்தர் மறக்கல. அவர் என்ன செய்தார்? அதே குழந்தை எடுத்து அதே தாயிடத்தில் வளர்க்கும்படி பார்வோனுடைய குமாரத்தை கர்த்தர் எழுப்பினார். இன்னைக்கு நான் ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன். ஒருவேளை யார் மறந்தாலும் உங்களை உயர்த்தணும்னு நினைச்ச ஆண்டவர் யாரை கொண்டாகிலும், எதிரியை கொண்டாகிலும் கூட உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவாரே ஒழிய ஒரு நாள் வெறுமையா அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எல்லாருடைய ஜெபம், ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி, ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாரும் எங்களை பார்த்து பொறாமைப்படும்படி, எங்களை பார்த்து பயப்படும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். ஆண்டவரே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்றபடி ஐஸ்வரியத்தை கொடுக்கிறவரும், கனப்படுத்துகிறவரும், பலப்படுத்துகிறவரும், தாழ்மையில் இருக்கிறவனை, குப்பையில் இருக்கிறவனை, எளியவனை எடுத்து உயர்த்துகிறவரும் ஆகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கின் தேவன் எங்களுடைய தேவன், யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவன். வேதம் சொல்லுகிறபடி யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்றபடி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் எங்களோடு இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஏசப்பா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பஞ்சப்பட்ட தேசத்தில் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல இந்த இடத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும் இயேசுவின் நாமத்தினாலே வர வர விருத்தி அடைவார்கள் என்பதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். ஓ ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க நீர் நல்லவராயிருக்கிறீர். உங்க சத்தம் வெளியே வரணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவன் நீரப்பா. ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலத்திலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்றபடி எங்களை நடத்துகிற நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். கேட்ட வேத வசனத்தின்படியாய் கர்த்தருடைய நாமம் இந்த இடத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தரிக்கப்பட்டது என்று, கர்த்தருடைய நாமம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரிக்கப்பட்டது என்று, அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்டு பயப்படும்படியாய் நீர் உயர்த்த போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். வேலையில் உயர்வு, குடும்பத்தில் உயர்வு, படிக்கிற படிப்பில் உயர்வு, ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் உயர்வையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இவர்கள் களஞ்சியத்திலும் இவர்கள் கையிடும் வேலையிலும் பரிபூர்ண நன்மை உண்டாவதாக. பரிபூர்ண நன்மை உண்டாவதாக. ஆண்டவரே, வந்திருக்கிற யாவர் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரை வாழ்த்தி அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரட்டும். இவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் பேரோடும் ஆண்டவரே இவர்கள் செல்வ செழிப்போடு தேவ கிருபையில் வாழ்ந்திருப்பார்களாக. யாவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். காத்துக்கொள்ள ஆளுகை ஆசீர்வாதி வழி நடத்தும். எல்லா துதிகான மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.